அப்படி வாழ்க்கையில் இந்த துன்பமும் அணுகாமல், குறிப்பாக ஷைத்தானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அணுகாமல், அவனால் ஏற்படக்கூடிய கெடுதிகள், அவனால் ஏற்படக்கூடிய பாவங்கள், அவனால் ஏற்படக்கூடிய குற்றச் செயல்கள் எதுவும் நடக்காமல் நிம்மதியான முறையில் வெகுமதியோடு வாழ வேண்டும் என்று ஒருவர் நாடினாரேயானால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ஸலவாத்து தாத்தில் முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய இந்த ஸலவாத் 100 முறை ஓதப்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ், கடலளவு பாவங்களை கொண்டவனாக இருந்தாலும் அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு பெருமானார் அவர்களுடைய அன்பு காணிக்கையான இந்த ஸலவாத் காரணமாக அமைகிறது. ஷைத்தானாலோ அல்லது வேறு வகையான குரூர மனிதர்களாலோ அல்லது குரூர ஜின்களாலோ அவருக்கு எந்த விதமான தொல்லையோ தொந்தரவையோ தர முடியாது. அப்படியே நெருங்கி வந்தாலும் பஸ்பமாக்கி விடக்கூடிய அளவுக்கு இந்த ஸலவாத் மிகவும் வீரியமானது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ஸாத்தில் முஹம்மதிய்யதி வக்ஃபிர் லனா மா யகூனு வ மா கத் கான். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ஸாத்தில் முஹம்மதிய்யதி வக்ஃபிர் லனா மா யகூனு வ மா கத் கான். அர்த்தத்தை பாருங்கள். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம், எங்கள் இறைவனான அல்லாவே ஸலவாத்தும் ஸலாமும் நீ செய்துவிடு. அலா ஸாத்தில் முஹம்மதிய்யா, புகழுக்குரிய ஒரு ஜீவனின் மீது உன்னுடைய ஸலவாத்தையும் ஸலாமையும் நீ கூறிவிடு. வக்ஃபிர் லனா, எங்களை நீ மன்னித்து விடு. மா யகூனு வ மா கத் கான், நிகழ்ந்த பாவங்களுக்காகவும் மன்னித்து விடு, நிகழப்போகின்ற பாவங்களுக்காகவும் மன்னித்து விடு அப்படின்னு சொல்லும்போது, வரக்கூடிய காலகட்டங்களில் பாவங்கள் இன்ஷா அல்லாஹ் அவன் வாழ்க்கையில் நிகழாது என்று அவன் தாராளமாக நம்பலாம். காரணம், ஷைத்தானின் வாசல்களை அல்லாஹு தஆலா இந்த ஸலவாத்தின் பரக்கத்தின் காரணமாக அடைத்து விடுகிறான் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வாழக்கூடிய காலகட்டமெல்லாம் பெருமானா அவர்கள் மீது பற்றாத மாறாத அன்பையும் நேசத்தையும் அதிகப்படியாக தருவானாக. சொல், செயல், நடை, உடை, பாவனை அனைத்தையும் அவர்களைப் போல பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் பாவியான எனக்கும் நசீபாக்குவானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.